நடிகர் ஜிவி பிரகாஷோட இசையில ஆமா அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து வரிசையா படங்கள்லாம் நடிச்சிருக்காரு இல்லையா. ஸோ அவரோட இசையமைப்புலாம் வந்திருக்கிற ஒரு படம் சாந்திரம் பாக்யராஜ் எல்லாம் நடிச்சிருக்காரு. முப்பரிமாணம் படத்தை பத்தி தான் சொல்றேன். ஸோ அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்கலாம். இது பக்கா டிவி வணக்கம் பக்காஸ் ரிவ்யூ. நான் உங்கள் நண்பன் சஷ்டி. சாந்திரம் பாக்யராஜுக்கு இதுவரைக்கும் வந்த படங்கள்லயே பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோல், அதாவது ரெண்டு கெட்டப்ல ஒரு ரெண்டு ஷேட்ல நடிக்கிற மாதிரியான சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதை வந்து கரெக்டாவே யூஸ் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஃபைட் சீன்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடி பில்ட் எல்லாம் ஏற்றிட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. மற்ற படங்கள் எல்லாம் கொஞ்சம் ஓவரா இந்த எந்தூசியாசமா பண்ணுவாரு. ஸோ அதையெல்லாம் இந்த படத்துல கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் டவுன் டு அர்த்தான ஒரு ரோல்ல சூப்பராகவே நடிச்சிருக்காரு. ஹீரோயின் ஸ்ருஷ்டி டாங்கேக்கு பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு கேரக்டர் அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் கியூட்டா, இன்னொன்று வந்து அப்படி கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ல மாதிரி இருக்கு. ஸோ அதுவும் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்திலே கொஞ்சம் வித்தியாசமான அவங்க கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல தோணுது. ஏன்னா ஒவ்வொரு ஹீரோயினும் அவங்களோட கரியர்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலா சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் ஸ்ருஷ்டி டாங்கேக்கு வந்து இந்த படத்துல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ராசாமதியோட சினிமாட்டோகிராஃபி அந்த பொள்ளாச்சி அழகா இன்னும் மேலும் அழகாக்கி காட்டுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கேமரா ஒர்க் பண்ணி கொடுத்திருக்காரு. விவேக் கிருஷ்ணனோட எடிட்டிங் இந்த படத்துக்கு கொஞ்சம் டீசென்டாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஜிவி பிரகாஷோட இசையில பாடல்கள் எதுவும் மனசுல நிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு பின்னணியில கொஞ்சம் உதவ ட்ரை பண்ணிருக்காரு. டைரக்டர் அதிரூபன், டைரக்டர் பாலாவோட அசிஸ்டன்ட். அதனாலதான் என்னவோ அந்த செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ் கிட்ட குறிப்பா வந்து சில சாயல்கள், சேது படத்தோட சாயல்கள் எல்லாம் தெரியுது. இந்த மொத்த படமே பாத்தீங்கன்னா ரெண்டு ஈவெண்ட், அந்த ரெண்டு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான பிளாஷ்பேக் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை கொண்டு போயிருக்காரு டைரக்டர். ஆனா இந்த ஒட்டுமொத்த படத்துக்கும் இந்த ரெண்டு ஈவெண்ட்டும் இந்த ரெண்டு ட்விஸ்ட் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பத்தாது அப்படின்னு தான் தோணுது. அதையும் தாண்டி சில என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர்ஸ் இருந்திருக்கலாம். ஆடியன்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் ஜெல் ஆகிற மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருந்திருக்கலாம். ஹீரோ ஹீரோயின் இந்த ரெண்டு கேரக்டர் தவிர மற்ற கேரக்டர்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணியிருந்திருக்கலாம். படம் ஃபுல்லா இருக்கிற சில கேரக்டர்ஸ் வந்து எடுக்கிற முடிவுகள்லாம் கொஞ்சம் திடீர்னு வர மாதிரி இருக்கு. தம்பி ராமையா, பெரேரா இந்த மாதிரியான ஆர்டிஸ்டோட காஸ்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளா சொல்ல வேண்டிய கதையை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா, கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு டைரக்டர் ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த படத்துல வந்து என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால படமே கொஞ்சம் இழுத்து வச்ச மாதிரி தான் இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.